வெண்ணெய் திருடும் மன்னா, இன்று கிருஷ்ணரின் பிறந்த தினம். வானளவா வளர்ந்து நின்ற பாரத போரில் அர்ஜுனனுக்கு பாடம் சொல்லி ஆசிரியரானவர். குழந்தை என்றாலே கேலி, களிப்பு, சேட்டை, விளையாட்டு என்பதை எல்லாம் தான் எல்லா இடங்களிலும் காண முடியும். அதை போல வெண்ணெய் குண்டுக்கண்ணனின் வெண்ணெய் திருடும் மன்னனின் துரு துரு விளையாட்டுகளை கண்டு மகிழ்வோம். மதுகரவேணி, அந்த கிருஷ்ணன் எல்லார் வீட்டையும் போய் வெண்ணெயை திருடுகிறானாமே. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். நாம திரட்டுற வெண்ணெயை பத்திரமா எடுத்து உரியில கட்டி வைக்கணும். இல்லைன்னா அந்த சேட்டக்கார கிருஷ்ணன் வந்து திருடிட்டு போயிடுவான். வாங்க வாங்க போலாம். எங்கப்பா அந்த வெண்ணெய்? எங்கடாய் காணும்? இங்க தானே எங்கேயாச்சும் இருக்கும், வாங்கடா தேடலாம். நண்பர்களே, மேலே பாருங்கள், நம்மளுக்கு பயந்து மேலே வெண்ணெயை கட்டி வைக்கிறார்கள். இருங்கள், நான் குடிக்கிறேன். இது அப்படி இருக்கட்டும், எப்படின்னா பேசதான் போறாங்க எல்லாரும். ஐ, வெண்ணெய் கடித்திட்டு வாங்கல் சாப்பிடலாம். ஐயோ ஐயோ, என்னாச்சு? இதெல்லாம் உன்னோட வேலைத்தானா கிருஷ்ணா? வா வா, உன் அம்மா கிட்டே சொல்றேன், வா. அம்மா, உங்க முகத்தில் ஏதோ வெண்ணெய் கறி இருக்கிறதே. அப்படியா? ஆமாம் குணிகள், நான் துடைத்து விடுகிறேன். என்னது என்னது இது? அம்மா அம்மா, என்ன காரியம் செய்தாய் கிருஷ்ணா? இந்த பெண் அவள் கணவனுக்கு தெரியாமல் வெண்ணெயை திருடி சென்றாள். நான் வெண்ணெயை திருடவே இல்லை. உன் மகனும் இவர்களும் தான் வந்து வெண்ணெய் திருடி வெண்ணெய் பானையை உடைத்து விட்டார்கள். நீ தவறு செய்துவிட்டு என் மகன் மீது பழியை போடுகிறாயா? இல்லை இல்லை, நான் வெண்ணெயை திருடவே இல்லை. உன் வாயில் வெண்ணெய் இருப்பது தெளிவாக தெரிகிறது. யசோதா, உன் மகன் சாதாரண கிருஷ்ணன் இல்லை, மாயாவி கிருஷ்ணன். நான் வரேன். வா கிருஷ்ணா.